அவங்களுக்கான போட்டியாளரை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இப்ப திமுக வந்து நேரடியாக அவருடைய பேர் சொல்லல, நேரடியாக அவரை விமர்சிக்கல அப்படின்னாலுமே கூட முன்னாடிலாம் திரு கருணாநிதி அவர்களும் திருமிகு ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள மட்டும்தான் விமர்சிச்சுப்பாங்க. கருணாநிதி வந்து ஜெயலலிதாவையும், ஜெயலலிதா வந்து கருணாநிதியும். இப்போ கூட பாத்தீங்கன்னா சீமான் வந்து விமர்சனம் முன்வைக்கிறாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து சீமான் மேல விமர்சனமா எதுவும் வெளியில வரல. அப்ப அவங்களுக்கான போட்டியாளரை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது விஜயை அவங்க புறக்கணிக்கிறாங்க, இல்ல நேரடியான தாக்குதல்களை தவிர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அது ஒரு அரசியல் கணக்கு தான். அதாவது செகண்டரி ஃபோர்ஸ் சொல்லப்படுகிற நிறைய கட்சிகள் வந்து அவர்களுக்கான ஒரு அரசியல் போட்டியாளர்களை அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு திமுகவை அண்ணா திமுக எதிர்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, நேற்றைய நிகழ்வுங்கிறது ஒரு பெரிய நாடகத்துடைய ஒரு முக்கியமான காட்சி. ஆக்சுவலாக அது நடுநடுவில் பல காட்சிகள் இருந்து நடுவில் நிறைய திரைகள்லாம் போட்டு ஆரம்பித்தாங்க. நேற்றைய காட்சி ஒரு கிளைமாக்ஸ் காட்சின்னு சொல்ல முடியாத அளவு தான் இன்றைக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். ஒரு 2 மாதங்களாக ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன், அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையான ஒரு மோதலோ இல்லை ஒரு நடுவில் ஒரு விரிசலோ ஏதோ ஒரு இருக்கு. அது இல்லன்றதை தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பேட்டியிலையும் திருமாவளவன் அதே மாதிரி அது வந்து ரொம்ப வலிந்து அறிக்கை கொடுக்கிறார். இது வரைக்கும் வேற எந்த பிரச்சனைக்கும் ஒரு 8 பக்கம் அறிக்கை கொடுத்தது கிடையாது. நள்ளிரவுல வந்து அறிக்கை கொடுத்திருக்கார். நேற்று முந்தானத்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அப்புறம் ஏர்போர்ட்ல பேசியிருக்காரு. அதாவது தொடர்ந்து அவர் வந்து வலிந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அதை வந்து மறைக்க பார்க்கிறார் திரைமூலம் தான் பார்க்க நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு இடையான ஒரு பிரச்சனை. இதில் வந்து எய்தவர்கள் எங்கேயோ இருக்காங்க. ஆதவா இருந்தாலும் சரி, ஆதவா அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, விஜய் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு அம்பு தான். இவர்களுக்கு பின்னாடி ஒரு இதை வைத்து ஒரு அரசியல் இருக்கிறது. விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. நேற்று ஆதவ அர்ஜுனா பேசின அத்தனை விஷயங்களையுமே விஜய் அவர்கள் பேசுகிறார். வேறு எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் பேசின வாரிசு அரசியல், ஆதவ அர்ஜுனா பேசினார், ஊழல் அரசியல் பற்றி இதே தான் வந்து விஜய் ரிப்பீட் பண்ணுறார். இன்ஃபேக்ட் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இல்லை என்றாலும் அவருடைய மனசாட்சி மனரீதியாக அவர் இங்கே இருப்பாருங்கிறத ஆதவ அர்ஜுனாவும் சொல்கிறார், விஜயும் சொல்கிறார். ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதுதான் வந்து பல கேள்விகளை எழுப்புகிறது. ரெண்டாவது, நீங்கள் 2 பேருடைய நோக்கம் ஒன்று தெளிவாக இருக்குது. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுவது, வெளியே கொண்டு வர்றது, இல்லைன்னா அவங்க ஒரு கூட்டணி அமைப்பது, இதுதான் நோக்கம், அவருடைய நோக்கம். ஆனால் பிரதான பவர் அப்படின்றது தலைவர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் தலைவர் நாங்கள் கூட்டணியில தான் தொடர்றோம், 2026ஆம் ஆண்டும் கூட்டணி தொடரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே விட்டுட்டார். அவர் பல முறை சொல்றார். ஆனால் இந்த தொடர்ந்து அந்த கேள்வி ஒரு கமா மாதிரி தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் தலைப்பை ஒட்டே நான் வந்துடுறேன். இது வந்து திமுக என்ன செய்ய போகிறது, திமுக நெருக்கடி, நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஏன்னா நேற்று விஷயங்கள் அதிலிருந்து ஒரு அரசியல் சூழல் பல்வேறு விதங்கள் நம்ம பேசலாம். ஆனால் திமுக என்ன செய்த தவறு என்னன்னா, திமுக வந்து அவங்க வந்து ஒரு எப்படி என்ன சொல்றது, ஒரு தலித் மக்களுக்கான நண்பர் கூட பட்டியலிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான பல சம்பவங்கள் நடந்தது. வேங்கவையிலேருந்து ஆரம்பிச்சு நாங்குநேரி பல விஷயங்கள் கட்டணும். இதற்கு வந்து தெளிவான ஒரு நிலைப்பாடு திமுக தரப்புலேருந்து ஒன்றும் இல்லை. ஒரு தெளிவான அறிக்கையே எதுவும் வந்தது கிடையாது. இதை வந்து சுட்டிக்காட்டுற இடத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகளும் அதை செய்யவில்லை. ஏன்னா அவர் இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போது தோழமை சுட்டலுங்கிற வார்த்தையை காயின் பண்ணார், திருமாவளவன் தான் பண்ணார். ஆனால் அதை தொடர்ந்து நீடிக்க விடாமல் செய்தது திமுகவிலிருந்து அழுத்தமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த விமர்சனத்தை இது திமுக தலைமை அனுபவித்திருக்கணும். நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு அன்றாட அரசியலில் நடக்கிற தவறுகள், விமர்சனங்களை வந்து தோழமை சுட்டலாக திருமாவளவன் முன்வைக்கும் போது அதை வந்து ஆதரித்து அதை ஊக்கப்படுத்தியிருக்க வேண்டும் திமுக. அது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணாமல் விட்டனால ஒரு காலப்போக்கில் சடனாக நின்றுடுச்சு. இரண்டாவது, நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் விடுதலை சிறுத்தைகளோட ஒரு கட்டுப்பாடுகள் பாருங்க. நீங்கள் அது தரப்பில் பாமக வந்து அவர்களால் திமுகவையும் விமர்சிக்க முடியுது, பாஜகவும் விமர்சிக்க முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து திருமாவளவனுக்கு இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு கேரக்டர் ஆதவ அர்ஜுனாங்கிற ஒருத்தர் வரார். அவர் பல பேச முடியாத விஷயங்களை வெளிப்படையாக பேசி போட்டு உடைக்கிறார். ஸோ அதுதான் இவ்வளவு பெரிய சிக்கல். இதை வந்து ஆரம்பத்திலேயே இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி, ஏதாவது விஷயங்கள் நடக்கும் போது கவர்மெண்ட் ஏதாவது ஆர்டர் கொடுக்குறாங்க, இல்லை மக்கள் விரோத போக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னும் போது அவங்களும் போராட தானே செய்யறாங்க. அதற்கான சுதந்திரமும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய சுதந்திரமும் அவங்களுக்கு கொடுக்க தானே செய்யறாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் இது மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய ஒத்த கூட்டணி, உங்களுக்கு கூட்டணி வந்து ஆட்சியில் இருக்கும்போது இதுவரைக்கும் சமீப காலங்களில் இந்த மாதிரி தலித் மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்தது கிடையாது. இவ்வளவு தொடர்ந்து நிறைய விஷயங்களை லிஸ்ட் போட முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை சுட்டிக்காட்டுற இடத்துல கூட விடுதலை சிறுத்தை இல்லை அப்படிங்கிறது தானே ஒட்டுமொத்த தலித் அமைப்புகள் மத்தியில் ஒரு கேள்வி, ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பையே திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் இழக்கும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பரவலாக பேசப்படுது. நீங்கள் விஜய் பேசுகிறாருன்னா விஜய் வந்து ஒரு மொபைலில் வந்து வர்ற சவுண்ட் சரியில்லைன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி விஜய் பேசுனது வந்து பெரிய அளவில் போய் ரீச் ஆகுது.
அது வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய விமர்சனங்களை விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறார். நிறைய பேருக்கு கொண்டு போய் சென்றடைகிற மாதிரியான முயற்சிகளும் செய்திருக்காரு. மற்றபடி விஜய்க்கு ஒரு பெரிய டேக்கே இல்லை. இது வந்து ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன், திமுக தலைவர் இந்த 3 பேருக்கு உடையான ஒரு முரண்பாடுகள் இதுதான். இதை சார்ட் அவுட் பண்ணியிருக்க வேண்டிய பொறுப்பு முதலில் திருமாவளவனுக்கு. இன்றைக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன், திருமாவளவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு வெளியேற்றுவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அது நடக்கவில்லை. அப்படிங்கும் போதே இன்னும் அந்த டெட்லாக் சிச்சுவேஷன் தொடருங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. திமுக தரப்பிலிருந்து இன்னும் நேரடியான கருத்துக்கள் எதுவும் சொல்ல, அவங்களும் திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த சிச்சுவேஷன் இல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சை வரும்போதும் திரு ஆர் ஆசாவால் சொல்லப்பட்டது தானே, துணை முதலமைச்சர் பொறுப்பு குறித்த ஒரு விமர்சனம் வரும்போது ஆர் ஆசா வந்து நிச்சயமாக திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம் என்று சொன்னார். இதே கேள்வியை நேற்று நிருபல் செய்யும் போது கூட நாங்க வந்து எங்களுடைய உயர்மட்ட குழுல பேசணும், ஆனா முடிவு எடுக்கலன்னு தான் சொல்றாரு. இந்த முடிவை எப்போதே எடுத்திருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இதை திமுக எப்படி பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதை திமுக வந்து ஒரு சரியாகத்தான் அணுகிறது, அது ஒரு எச்சரிக்கையானவரோட தான் அணுகிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு பல சந்தேகங்கள் யூகங்களை கிளப்புகிறது. ஏன்னா நீங்க ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் அவருடைய பேசுகிற பேஜ்லேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பல மாதங்களாக இருந்திருக்காதே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 2 பேரும் முரண்பாடுகளே இல்லை. அவர் சொன்னது தான் இவர் சொல்றாரு, இவர் சொல்றது தான் அவர் சொல்றாரு. ஸோ முதலாக விஜய் அவர்கள் முரண்பாடு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் முதலாக விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து விட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ முதலாக திருமாவளவன் தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 3 பேருக்குள்ள இருக்கு. நிச்சயமாக விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு பெரிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு நிகழ்வு, இதை தொடர்ந்து இப்படி இருக்கு. ரெண்டாவது, இதெல்லாம் எங்க போய் முடியும் சொன்னா, அடுத்து ஒரு மக்கள் நல கூட்டணி 2.0 வரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு யூகத்தில் போய் முடியும். அதுதான் ஒரே லைன். சாரி சார், மக்கள் நல கூட்டணி உருவான போது ஒரு தேவை இருந்ததுல, அந்த தேவை சற்றும் குறையவில்லை. காலம் மாறி இருக்கிறது, ஆனால் அந்த தேவை இப்போதும் அப்படியே இருக்கிறது. ப்ளீஸ் கண்டிப்பா. அது தேவை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த யூகங்கள் வந்து யாரை பாதிக்கும்னா, ஒரு திமுக தலைமை வந்து சரி, மற்ற அன்றாட வாக்காளர்கள் பார்க்கிறவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். 2016 மக்கள் நல கூட்டணி கொடுத்த முக்கியமான விஷயம் அது குழப்பத்தை தான் தந்தது. தேர்தல் ரிசல்ட்ல மிகப்பெரிய குழப்பத்தை தந்தது. வெற்றி அப்படின்ற இடத்தை நோக்கி நகரலையே, வெற்றி நகர முடியும். இன்றைக்கு அந்த முயற்சிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்க அந்த முயற்சி, நான் மக்களை குறை கூறுபவர் முட்டாள் மரலனின், அது திட்டமிட்டு விஜயகாந்தை ஒரு கட்சி, வைகோ அவர்களை ஒரு கட்சி திட்டமிட்டு ஏவப்பட்டு அவர்கள் பிம்பத்தை குலைத்து மிகவும் திட்டமிட்டு அன்னைக்கு எதிராக களமாடி அவர்களை வீழ்த்தினார்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலம் மாறி இருக்கிறது. இப்ப இருக்கிற அளவுக்கு துணிச்சலா யாரும் பேசல. இப்ப கேட்ட கேள்வியை யாரும் அன்று ஆணித்தரமாக கேட்கல. ஆனால் எல்லா தேவையுமே அப்படியே இருக்கிறது. அதுல எந்த மாற்றுக்கிறதே மக்களும் இதை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹை டைம்ங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேசுறேன். இது வந்து திமுக என்ற ஒரு கட்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை மட்டுமல்ல. எல்லா கட்சியிலுமே மாவட்டந்தோறும் எல்லா மட்டத்திலையும் மதவாதம், சாதியவாதம், ஊழல் ரொம்ப ஓபனா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாளா இந்த சிஸ்டம் உள்ள ஒரு மாற்றம் வரல. மாற்றத்திற்காக இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களும் புதிய வாக்காளர்களும் தயாராக. உங்களுடைய இருவருடைய கூற்றுப்படி கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வையை முன்வைச்சிருக்கீங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம்.